Good morning, students. Today we will discuss the current affairs analysis dated 25th and 26th May 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news: time to evaluate and merge the income support schemes. ஸோ கவர்மெண்ட் நிறைய சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, நிறைய இன்கம் சப்போர்ட் ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பெனிஃபிட் ஆகுது அப்படின்றது இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண ஆத்ம நிர்பார் அபியான், ஸோ அதில் 20 lakh crore வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ ஹீ டோல்ட் இட்ஸ் 10% ஆஃப் ஜிடிபி அண்ட் ஆல். ஆனால் ஏற்கனவே பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண விஷயங்களை தான் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் வெரி லெஸ் பேக்கேஜஸ். ஸோ இது வந்து பட்ஜெட்டை விட்டுட்டு கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் 1% ஆஃப் ஜிடிபி தான் வருது அப்படின்றத எக்கனாமிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக அதை வடிவமைக்கலை அப்படின்றத இங்கே கொஸ்டின். ஸோ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து சத்தீஸ்கர், அதர் ஸ்டேட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ராஜீவ் காந்தி கிஷான் நய் யோஜனா. ஸோ ஒரு ஏக்கர் இருக்கக்கூடிய பேடி ஃபீல்ட் ஃபார்மர்ஸுக்கு, பேடி கல்டிவேஷன் பண்ணுறவங்களுக்கு 10,000 rupees, மற்ற சுகர் கேன் ஃபார்மர்ஸுக்கு வந்து 13,000 rupees ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதர் கிராப்ஸ் பண்ணுறவங்களையும் லேண்ட்லெஸ் லேபர்ஸையும் அஸ் வெல் அஸ் தே ஆர் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அது மாதிரி தெலுங்கானா தே ஆர் ப்ரொவைடிங் 4,000 per season, ஏக்கர் பர் சீசனுக்கு. ஸோ தே ஆர் கோயிங் டு ரைஸ் 5,000 வந்து கேரிஃப் க்ராப்பு கொடுக்க போகிறாங்க இப்போது. அது மாதிரி ஒடிசா பொறுத்தவரைக்கும் காலியா ஸ்கீம். ஸோ அவங்க அதுக்கு ஏக்கருக்கு இவ்வளோ அப்படின்றத ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அப்புறம் கிருஷக் பந்து வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்டோடது. அந்த வெஸ்ட் பெங்காலோட கிருஷக் பந்து, அப்புறம் ஜார்க்கண்டோட முக்கிய மந்திரி கிருஷி ஆசீர்வாத் யோஜனா. ஸோ இது எல்லாமே வந்து இன்கம் சப்போர்ட் ஸ்கீம். ஸோ கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த இன்கம் சப்போர்ட் ஸ்கீம்ஸில் இருக்கக்கூடிய சில இஷ்யூஸை தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பெனிஃபிஷரி இஸ் நாட் ஆல்வேஸ் த டில்லர் ஆஃப் த லேண்ட். ஸோ இது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா லேண்ட் ஓனர்ஸுக்கு கொடுக்குறாங்க. மெயினாக லேண்ட் ஓனர்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா they will not cultivate, they are not the real farmers. அப்போ இந்த லேண்ட் எல்லாமே டெனன்ட் கொடுக்குறாங்க, வாடகை கொடுக்குறாங்க, இல்லைன்னா பாட்டம் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ, ஸோ இதோட ரியல் பெனிஃபிட் யாருக்கு போகணும் அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன்ஸுக்கு, அந்த ஃபார்மர்ஸுக்கு போகணும், லேண்ட் ஓனர்ஸுக்கு. ஆனால் லேண்ட் ஓனர்ஸுக்கு பேரில் லேண்ட் இருக்கிறனால அவங்க டாக்குமெண்ட்ஸை காமிச்சு தே வில் கெட் தி மணி. ஆனால் அது ரியல் ஃபார்மர்ஸுக்கு போகுது அப்படின்னு கேட்டாச்சுன்னா கிடையாது. ஸோ கவர்மெண்ட் டேட்டா ஷோஸ் 10% தான் டெனன்சி கேட்டகரியில் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெனன்சி ஆக்டில் தேர் ஆர் சம் ரெகுலேஷன்ஸ். அதனால் நிறைய பேர் வந்து அதை ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ண கிடையாது. அப்படி பண்ணாததுனால என்ன ஆகுது அப்படின்னா 90% மேலே இருக்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுல அப்போ இவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ சொல்யூஷன் எடுத்துக்கிட்டேன், இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் எடுத்துக்கிட்டேன்னா டெனன்சி லாஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது. டெனன்சி லாஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா, இப்போ டெனன்சி லாஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ ஒரு ஓனர் வந்து ஒரு லேண்டை வந்து இத்தனை வருஷத்துக்கு டெனன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, சப்போஸ் அது கண்டினியூஸாக ரொம்ப வருஷமாக அவர்கிட்ட இருக்குது அப்படின்றப்ப அந்த லேண்ட் ரைட்ஸ் அவர் கோர முடியும். அதான் டெனன்சி ஆக்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ஓனர்ஸ் வந்து பயப்படுறாங்க. சப்போஸ் ரொம்ப லாங் டைம் பீரியடுக்கு டெனன்ட் கொடுத்துட்டு அப்புறம் லேண்டை வந்து ஓனர்ஷிப் ரைட்ஸும் வந்து அவர் கோரலாம் அப்படின்றப்போ இட் இஸ் அகென்ஸ்ட் தி ஓனர்ஷிப் ரைட்ஸ் இல்லையா. அப்போது அவங்க வந்து பயப்படுறாங்க. அதனால தான் அதை ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கிடையாது. அப்படி பண்ணாதனால இந்த பெனிஃபிட் வந்து அந்த ஃபார்மர்ஸுக்கு வந்து பெனிஃபிட் போகிறதில்ல. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். தென் அதே மாதிரி செகண்டில் லீகல் சேஞ்சஸை கொண்டு வரணும். இப்போ சப்போஸ் ஓனர்கிட்ட போகுது அப்படின்னா அந்த பெனிஃபிஷியரிக்கு தெரியணும். ஸோ ஓனருக்கு வந்து இத்தனை ரூபா வந்திருக்கு அப்படின்னு. ஸோ ஓனர் வந்து அதை பிஹேவியரல் ஆட்டிடியூடில் தி ஹாவ் டு கிவ் இட். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஹியூமனிட்டி அடிப்படையில் யூ ஹாவ் டு ப்ரொவைட் இட். அது ப்ரொவைட் பண்ணப்படணும். ஸோ ஐடென்டிஃபைங். அப்புறம் செகண்ட் வந்து இன்கம் சப்போர்ட் ஸ்கீமில் ஐடென்டிஃபைங் த லேண்ட்லெஸ் லேபர்ஸ் ஒர்க்கிங் ஆன் ஃபார்ம்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கான புள்ளி விவரங்கள் ப்ராப்பராக இருக்கணும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டங்களெல்லாம் நிறைவேற்றுதாருன்னா பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கள், பட்வாரிஸ், அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபேவரான பர்சன்ஸை மட்டும் அங்கே ஆட் பண்ணுவாங்க. ஸோ தே வில் கெட் பெனிஃபிட், மற்றவங்களுக்கு கிடைக்காது. சொல்யூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மன்ரேகா ஸ்கீமை வந்து இது கூட லிங்க் பண்ணுறது. ஸோ சிங்க்ரனைசிங் மன்ரேகா வித் ஃபார்ம் ஆப்ரேஷன். எஸ்சிஎஸ்டியோட ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து மன்ரேகா ஸ்கீம் மூலமாக உழுறது, நடுறது, அதே மாதிரி அதில்
வேலைகளை செய்து கொடுக்குறது. ஸோ கவர்மெண்ட், ஸோ இதன் மூலமாக லைக் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். அதே மாதிரி புவர் பீப்புள் ஆர் கெட்டிங் பெனிஃபிட், கேரண்டி கிடைக்கும், ஜாப் கேரண்டி இருக்கும், அதன் மூலமாக இன்கம் சப்போர்ட் இருக்கும். ஸோ அதன் மூலமாக மெர்ஜிங் த இன்கம் சப்போர்ட் ஸ்கீம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பிஎம் கிசான் அண்ட் த ஸ்டேட் லெவல் ஸ்கீம்ஸ், மன்ரேகா ஸ்கீம்ஸ், நிறைய சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். நிறைய ஃபெர்டிலைசர் சப்சிடி, பவர் சப்சிடி, நிறைய விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அது எல்லாமே ஒன்றிணைந்து யாருக்கு ப்ராப்பராக போகணுமோ அவங்களுக்கு கொடுக்கப்படணும். அப்படி கொடுத்தாச்சு அப்படின்னா தே வில் கெட் தி பெனிஃபிட் டைரக்ட்லி ஃப்ரம் த கவர்மெண்ட் அண்ட் தென் தே கேன் யூட்டிலைஸ் இட். ஆனால் இன்றைக்கி பெனிஃபிட் ஆகிறது எல்லாமே லேண்ட் ஓனர்ஸ் தான் பெனிஃபிட் ஆகுறாங்க, நாட் த ரியல் ஃபார்மர்ஸ். ஸோ அது வந்து கவர்மெண்ட் கன்சர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றது இந்த ஆர்டிகளோட எக்ஸ்ப்ளனேஷன். தென் கிராண்ட் எத்தோப்பியன் ரெனிசன்ஸ் டேம். ஸோ இந்த டேமை பொறுத்த வரைக்கும் நைல் ரிவர் அக்ராஸில் எத்தோப்பியன் கிட்டத்தட்ட 2011 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் அ ஹியூஜ் வெரி லார்ஜஸ்ட் டேம். இந்த டேம் அவங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது ஃபில் ஆகிறதுக்கே 5 to 15 years வரைக்கும் அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஃபில் ஆகிறதுக்கே. ஸோ இந்த டேமை பொறுத்த வரைக்கும் தே கேன் கிரியேட் 6.45 ஜிகாவாட் பவர் சப்ளை ஒவ்வொரு டே பை டே தே கேன் கிரியேட் உருவாக்க முடியும். கிட்டத்தட்ட 6,500 பக்கத்திலான மெகாவாட்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ண லைக் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட். எத்தோப்பியாவை பொறுத்த வரைக்கும் 60% பாப்புலேஷனுக்கு இன்னும் அவங்க ப்ராப்பராக பவர் சப்ளை கொடுக்க முடியல. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கென்யா போன்ற நாடுகளுக்கும் அவங்களுக்கு ப்ராப்பரான சூடான் போன்ற கண்ட்ரிஸுக்கும் பவர் சப்ளை அதிகமாக கிடையாது. ஸோ இங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் அவங்க விற்க முடியும் கம்மியான ரேட்டுக்கு. ஸோ இந்த டேமை பொறுத்த வரைக்கும் இதோட ஒரிஜினேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த ரிவரை பொறுத்தவரைக்கும் 2 ரிவர் இருக்குது. நைல் ரிவரை பொறுத்தவரை ஒயிட் நைல் ரிவர், ப்ளூ நைல் ரிவர். ப்ளூ நைல் ரிவர் ட்ரிபியூட்ரி மாதிரி தான், ஒயிட் நைல் ரிவர் தான் மெயின் ரிவர். ஸோ இது கிட்டத்தட்ட 11 கண்ட்ரிஸை தாண்டி லாஸ்ட்டில் ஈஜிப்ட் வழியாக உங்களுக்கு இந்த மேப்பை பார்த்தா தெரியும். ஈஜிப்ட் வழியாக போய் மெடிட்டரேனியன் சி, அலெக்சாண்ட்ரா மெடிட்டரேனியன் சீயில் போய் கிடக்குது இல்லையா. ஸோ இப்போது எத்தோப்பியன் ஏரியாவில் இந்த டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால இந்த ஃப்ளோ ஸ்டாப் ஆகும். இது யாருக்கு போகிறத ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா ஈஜிப்டை, மெயின்லி ஈஜிப்ட் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஈஜிப்ட் அஃபெக்ட் பண்ணுறதுனால ஸோ ஈஜிப்டோட ஃபார்மர்ஸ் வில் கெட் அஃபெக்டட். ஸோ இதில் மெயின் ப்ராப்ளம் யாருக்கும் நடக்குது அப்படின்னா எத்தோப்பியாவுக்கும் ஈஜிப்டுக்கும். ஆனால் சூடான் இதுக்கு இடையில இருக்கிறதுனால இந்த 3 கண்ட்ரிஸ் தான் இதை பேச்சுவார்த்தை பண்ணிகிட்ருக்கேன் ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இட். நைல் ரிவரை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இட்ஸ் அ லார்ஜஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு. ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் அமேசான்னு சொன்னப்பட்டாலுமே இந்த நைல் ரிவர் தான் பெருசுன்றாங்க கம்பேரிங் டு அமேசான். ஸோ 11 கண்ட்ரிஸ் 11 கண்ட்ரிஸ் இது கடந்து போகுது. டான்சானியா, உகாண்டா, ரவாண்டா, ப்ரூண்டி, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, கென்யா, எத்தோப்பியா, எரித்ரியா, தென் சவுத் சூடான், ரிப்பப்ளிக் ஆஃப் சூடான் அண்ட் தென் ஈஜிப்ட். ப்ரைமரி வாட்டர் சோர்ஸ் லைக் இது ஈஜிப்டுக்கும் சூடானுக்கும் ப்ரைமரி வாட்டர் சோர்ஸாக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் இருக்குது, ஒயிட் நைல் அண்ட் த ப்ளூ நைல். ஒயிட் நைல் தான் மெயின் ஹெட் வாட்டர், இந்த ப்ரைமரி ஸ்ட்ரீம். சரியா? ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ரிவரை பற்றி அந்த மேப்பு எந்தெந்த கண்ட்ரீஸில் அது ஃப்ளோ ஆகுது அப்படின்றது தெரியணும். தட்ஸ் ஆல். தென் ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு. தட்ஸ் அ இஷ்யூ. சரியா? ஸோ L7 quadri cycle category for BS6 கேட்டகரி அந்த வெஹிக்கிளுக்கு நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போது குவாட்ரி சைக்கிள் அப்படின்னா ஸோ வெரி லெஸ் 4 வீலர் வெஹிக்கிள்ஸ். ஸோ மைக்ரோ கார்ஸ்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன வெஹிக்கிள்ஸ் இருக்கு அந்த கேட்டகரியில். கேட்டகரியில் ஹை இன்ஜின் பவர், லெஸ் இன்ஜின் பவர் கேட்டகரியில் அது ஒன்று லைட் குவாட்ரி சைக்கிள்ஸ் L6E அந்த ஹெவி குவாட்ரி சைக்கிள்ஸ் L7E. இந்த L7 கேட்டகரியில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸுக்கு இப்போ BS6 நார்ம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு. BS6 நார்ம்ஸ் அப்படின்னா வி ஹேவிங் லாட் ஆஃப் நார்ம்ஸ். இப்போ BS1 பாரத் ஸ்டேஜ், BSனா பாரத் ஸ்டேஜ் 1, பாரத் ஸ்டேஜ் 2, பாரத் ஸ்டேஜ் 3, 4, அப்புறம் 5 நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் டேரெக்டாக இப்போ 6க்கு போயிருக்கோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பெட்ரோல் அண்ட் டீசல் இதோட கார்பன் சல்ஃபர் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது 500 parts/million. அது மாதிரி டீசல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2000. ஸோ பாரத் ஸ்டேஜ் 2ல் இட் வாஸ் ரெடியூஸ் டு ஈக்குவல். அப்புறம் பாரத் ஸ்டேஜ் 3ல் 150 350 குறைக்கிறாங்க. பாரத் ஸ்டேஜ் 4ல் 50 to 50. இருந்தாலும் பொல்யூஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பாரத் ஸ்டேஜ் 6ல் 10 parts/million தான் ரிலீஸ் பண்ணோம். அது மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடு,
அதே மாதிரி பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் வந்து கவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் பாரத் ஸ்டேஜ் 6 பொறுத்தவரைக்கும் கார்சினோஜெனிக் பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் தட் இஸ் 2.5 10 வந்து ரொம்ப அதிகமாக ரிலீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஹார்ம்ஃபுல் ஃபார் தி ஹியூமன் பீயிங். சரியா, கார்பன் மோனாக்சைடு லெவலும் இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ இதான் இந்த பாரத் ஸ்டேஜ் 6ஓட முக்கியமானது. ஸோ கார்மைக்கோஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா டிபிஎஃப் டீசல் பார்ட்டிகுலேட் மேட்டர் ஃபில்ஸ் ஆர் செலக்டிவ் கேட்டலிக் ரெடக்ஷன் சிஸ்டம். இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் இல்லை, யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் பாரத் ஸ்டேஜ் 6ல் என்னென்ன எமிஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்றது நான் சொல்லிட்டேன். சல்ஃபர் ரொம்ப லெஸ்ஸு, அதே மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடு ரொம்ப லெஸ்ஸாக, அதர் கேஸஸும் ரொம்ப லெஸ்ஸாக வருது. பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் தட் இஸ் 2.5 and 10 வந்து கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ் வர்றதுனால அதுவும் ஹியூமன் பீயிங்ஸு அது இதில் தடுக்கப்படலை. ஸோ தட்ஸ் ஆல். தென் ஷஹாப்பூர் கத்காரி ட்ரைப். ஸோ இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஒரு ட்ரைபல் பீப்புள். ஸோ பிரதான் மந்திரி வன் தன் யோஜனா மூலமாக தே காட் பெனிஃபிட்டட் அண்ட் தென் அவங்களோட அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ப்ராப்பராக அங்கே சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். முதல்ல கட்காரி ட்ரைபை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஷெட்யூல் ட்ரைப் கேட்டகரியில் மகாராஷ்டிராவில் தே ஆர் டயலெக்ட்னா மகாராஷ்டிரா லாங்குவேஜும் பேசுகிறாங்க, மராத்தி லாங்குவேஜ், அப்புறம் கொன்கானி லாங்குவேஜஸோட டயலெக்ட். ஸோ கட்காரி லாங்குவேஜும் அவங்க பேசுகிறாங்க. மராத்தி ஸ்பீக்கர்ஸ் கூட தே யூஸ் டு டாக் இன் மராத்தி அண்ட் தென் அவங்களோட கட்காரி பீப்புள் கூட கட்காரி லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஸோ தே அண்டர் தி பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்பில் இருக்காங்க. ஸோ 2 குரூப் இருக்குது, மதியா கோண்ட் அண்ட் த கோலம் பீப்புள். ஸோ இந்த கட்காரி பீப்புளை பொறுத்த வரைக்கும் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் 1871 அடிப்படையில் தே வில் பி கன்சிடர்ஸ் அ கிரைம், கிரிமினல் ட்ரைப்ஸ்னு பேர். ஸோ அன்றைக்கி ரொம்ப கொள்ளைகள் அதிகமாக இருந்ததுனால இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இன்றைக்கி அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ தே ஆர் கன்சிடர்ஸ் அ கிரிமினல் ட்ரைப்ஸ் கேட்டகரியில் அவங்க கன்சிடர் பண்ணப்பட்டு அவங்களுக்கு லைக் அவங்க ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா தே வில் பி அரெஸ்டட் இமீடியட்லி. ஸோ இவங்க வந்து இப்போது அவங்களோட லைக் மைனர் ப்ரொடியூஸை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணனால தே ஆர் இன் சக்ஸஸ். தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். பிரதான் மந்திரி வன் தன் யோஜனா பொறுத்தவரை மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், அப்புறம் ஃபாரஸ்ட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரைபல் லைக் ப்ரொடியூஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக பிரிப்பாங்க 15 அப்புறம் அதை சேர்ந்த ஒரு 300 குரூப்பாக சேர்ந்துடும். அந்த 300 குரூப்பும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேந்திராஸ்ன்னு பேர், வான்தன் விகாஸ் கேந்திராஸ். ஸோ தே யூஸ் டு மார்க்கெட் தேர் ப்ராடக்ட்ஸ். 300 மெம்பர்ஸ். அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணோம், ட்ரஃபிட் என்ன பண்ணோம் அப்படின்னா வான்தன் விகாஸ் கேந்திராவுக்கு ஒரு பிஸ்னஸ் பிளான், ப்ராசஸிங் பிளான்ஸ், அப்புறம் ட்ரைனிங் கொடுக்குற இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும். ஸோ அதன் மூலம் அவங்களோட ப்ராடக்ட் வந்து ஹைஜீனிக்காக வெளியில் மார்க்கெட் பண்ணப்படும். தட்ஸ் வை அவங்க இதில் சக்ஸஸ் பண்ணிக்கிறாங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இது லாஸ்ட் இயர் யூபிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ வில் ஷோ த கொஸ்டின். ஸோ 8.6% டோட்டல் பாப்புலேஷன் இந்தியாவில் ட்ரைபல் பாப்புலேஷன். அதில் 1973 இவங்களுக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்கப்படணும், ட்ரைபல் பீப்புளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படணும்னு தேபர் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணப்பட்டுச்சு. அவரோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் இன்றைக்கி ட்ரைபல் பீப்புள் ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட். ஸோ 2006 இட் வாஸ் நேம்ட் அஸ் பர்டிகுலர்லி வல்னரபிள். முன்னாடி பர்டிகுலர்லி ட்ரைபல் குரூப்ஸ்னு இருந்துச்சு, இப்போ பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்னு இருக்குது. 1975 கவர்மெண்ட் வந்து 52 such group people. ஸோ மோஸ்ட் வல்னரபிள் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து 52 கேட்டகரி பீப்புளை சேர்த்துருந்தாங்க, கேட்டகரி குரூப்ஸை. 1993 இட் வாஸ் சேஞ்ச் டு அகெயின் தே ஆடட் டு 23. ஸோ மொத்தம் இன்றைக்கி 75 பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க அவுட் ஆஃப் 705 நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி. ஸோ இது எப்படி கேட்டகரி பண்ணுறாங்கன்னா தேபர் கமிஷனோட ரிப்போர்ட் என்ன சொன்னால் ஹோமோஜினியஸ் வித் ஸ்மால் பாப்புலேஷன். அந்த சொந்த ஊர் அந்த இடத்துல அவங்க இருக்கிறவங்க ஸ்மால் பாப்புலேஷன் தான் இருக்குது. தே ஆர் பிசிக்கலி ஐசோலேட்டட். மெயின் ஸ்ட்ரீம் கம்யூனிட்டி கூட அவங்களுக்கு பெரிய அளவில் காண்டாக்ட் இல்லை. ஸோ தே ஆர் ஃபுல்லி ஐசோலேட்டட். யூ செப்பரேட்டட் தோஸ் பீப்புள். அவங்களோட லாங்குவேஜுக்குன்னு சொல்லி ப்ராப்பராக ஒரு ஸ்கிரிப்ட் கிடையாது, அவங்களுக்கான ஒரு ரிட்டர்ன் லாங்குவேஜாக இல்லை. அவங்களோட வாழ்வாதாரம் சிம்பிள் டெக்னாலஜி இல்லைன்னா மாடர்ன் டெக்னாலஜி கூட வளர்கிறதுக்கு ரொம்ப ஐசோலேஷன், ரொம்ப அவங்களுக்கு அந்த அளவுக்கு போதுமான உதாரணங்கள் இல்லை, போதுமான அவங்களோட வாழ்க்கை தரம் உயரலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி தே வில் பி கன்சிடர்ஸ்
பர்டிகுலர்லி வல்னரபிள் டைபிள் மொத்தம் 75 இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் போன வாட்டி கொஸ்டின் கேட்டாங்க. ஒடிசாவில் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ now I will show the question. So consider the following statements about the particularly vulnerable tribal groups in India. Particularly vulnerable tribal group resided in 18 states and 1 union territory. So இதுவும் உங்களால் உறுதியாக சொல்ல முடியாது இதுக்கான ஆன்சர். A stagnant or declining population in the criteria for determining particularly vulnerable tribal group status. Yeah. Then fourth option, Irula and Konda Reddy tribes included. ஸோ எல்லா ட்ரைபல் குரூப்ஸு 75 ட்ரைபல் குரூப்ஸை பற்றி நம்ம ஞாபகம் வச்சுருக்க முடியாது. ஸோ இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா தே வில் மேக் சம் டெக்னிக். ஸோ அது எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் தேவர் கமிஷனை ஒழுங்காக படிச்சிருந்தா. ஸோ அது ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோஷியல் இஷ்யூஸ் கேட்டகரியில் நான் உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தேவர் கமிஷனை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சாய்ஸை செலக்ட் பண்ணுறது. ஸோ யூபிஎஸ்சி இந்த மாதிரி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனை வச்சுருந்தாலுமே தெர் இஸ் அ டெக்னிக். சரியா? இப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் பார்த்தா தெரியும். தேர் ஆர் 95 பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அஃபிஷியலி நோட்டிஃபைட். 95 இல்லை அப்படின்றது உங்களுக்கு இதை படித்தா தெரிஞ்சிடும். மேலே இருக்கக்கூடிய தேவர் கமிஷன்ஸ் நீங்கள் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா 75 தான் இருக்குன்னு தெரியும். ஸோ தேர்ட் ஒன் இஸ் ராங். நீங்கள் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ கேன் see here தேர்ட் ஆப்ஷன் ராங் அப்படின்ட்டு தெரிஞ்சுன்னா ஏ ஆப்ஷன் இஸ் ராங், பி ஆப்ஷன் இஸ் ராங் அண்ட் தென் டி ஆப்ஷன் இஸ் ராங். ஸோ மீதி இருக்கிறது சி தான். ஸோ யூபிஎஸ்சி இந்த மாதிரி டாக்டிக்ஸை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். எல்லாமே யூபிஎஸ்சி தெரிஞ்சுக்கணுன்றது நினைக்கிறது இல்லை, பட் யூ ஹாவ் டு ஹாவ் சம் நாலேஜ். ஸோ இப்போ தேவர் கமிஷனை பற்றி அது சப்ஜெக்ட், அது சிலபஸில் வருது. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி. நோ நீட் டு மக்கப் 75 கேட்டகரிஸ் ஆஃப். அது இம்பாசிபிள் அப்படின்றது நமக்கும் தெரியும், யூபிஎஸ்சிக்கும் தெரியும். அது ஞாபகத்தில் வைக்க வேண்டிய தேவை கிடையாது. ஸோ வாட்ஸ் த நீட், வாட்ஸ் த யூஸ் ஆஃப் ஸ்டடிங். அப்புறம் எந்த ஸ்டேட்ஸில் எத்தனை ஸ்டேட்ஸில் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் இட் இஸ் ஆல்சோ வெரி டஃப். ஆனால் ஒடிசாவில் அதிகமாக இருக்காங்கன்ற நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை டேக்கிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரியா? தென் ஃபிஃப்த்து நியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட் இஸ் அ பேரலல் யூனிவர்ஸ். நான் ரீசெண்டாக உங்களுக்கு அனிதா அப்படின்ற ஒரு லைக் அண்டார்டிகா ஏரியாவில் ஒரு ஆண்டனா மூலமாக, ஸோ ஆர்எஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி சென்சார் மூலமாக இல்லைனா ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ் மூலமாக வேவ் அந்த பார்ட்டிகுலேட் மேட்ரு கூட இன்ட்ராக்ட் ஆகும்போது ஸோ ரேடியேஷன் ரிலீஸ் அந்த ரேடியோ எமிஷன்ஸ் டிடெக்ட் பண்ணுறது மூலமாக ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ மெயினாக இது அமைக்கப்பட்டது இட்ஸ் அ பலூன். அண்டார்டிக் ஏரியாவில் ஒரு பலூன், அதுக்கு கூட ஒரு ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணி ஆர்எஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அது என்ன கேட்டகரியில் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு 1 day பேக் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, மேலே இருந்து நியூட்ரினோஸ் காஸ்மிக் ரேஸ் எல்லாம் பூமியை நோக்கி வரும். பூமியில் வரும்போது இந்த ஆண்டனாவில் சென்ஸ் ஆகும். ஸோ ஈஸிலி ஐடென்டிஃபைபிள் அப்படின்றது தான் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸோ காஸ்மிக் நியூட்ரினோஸ் காஸ்மிக் யூனிவர்ஸ் தான் நமக்கு சோர்ஸ் அப்படின்றது தெரியும். ஆனால் நியூட்ரினோஸ் இவங்க எதிர்பார்க்காத விதமாக பூமியிலேருந்து மேலே நோக்கி வர ஆரம்பிச்சிது. ஸோ இதை வச்சு நாசா என்ன கணிச்சிருக்காங்க அப்படின்னா, தேர் இஸ் அ பேரலல் யூனிவர்ஸ். நம்ம இப்போ இருக்கிற மாதிரி இன்னொரு பக்கத்தில் இன்னொரு யூனிவர்ஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது. இது ஏற்கனவே ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. எனிவே வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி இந்த ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்றது. ஸோ இதனால தான் அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இந்த அண்டார்டிக் இம்பல்சிவ் டிரான்சிஷன் ஆண்டனாவை பற்றி இதை நம்ம லாஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கோ அண்ட் விசிட் தி ப்ரீவியஸ் 24th வீடியோன்னு நினைக்கிறேன். யா, ஸோ கோ அண்ட் விசிட் இட். நியூட்ரினோ இஸ் சப்அட்டாமிக் பார்ட்டிகல், அதுவும் உங்களுக்கு தெரியும். தென் 6th நியூஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் பேடி கல்டிவேஷன். ஹரியானா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேடி கல்டிவேஷன் இப்போ கேரிஃப் கிராப் நடப்போகிறாங்க. மெயினாக கேரிஃப் கிராப்பில் லைக் மெயினாக பயிரிடக்கூடிய பயிர் என்ன அப்படின்னா இந்த ரைஸ் கிராப். ரைஸ் தான் அதிகமாக, பேடி கல்டிவேஷன் தான் அதிகமாக பண்ணுவாங்க. பஞ்சாபாக இருக்கட்டும், யூபியாக இருக்கட்டும், லைக் ஹரியானாவாக இருக்கட்டும். ஸோ பேடி கல்டிவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பேடியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் வாட்டர் கன்சியூமிங் அதிகமாக பண்ணிக்கும். அப்படி தான் ஈல்டை கொடுக்க முடியும் அதால். ஸோ ஹரியானா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, வாட்டர் ஷார்ட்டேஜ், சம்மர் சீசன் இல்லையா, வாட்டர் ஷார்ட்டேஜ் வரக்கூடாது, மழை கை கொடுக்கல அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராப்ளம் வரும். ஸோ நிலத்தடி நீர் அதிகமாக பேடி கல்டிவேஷன் யூஸ் பண்ணுறதை தடுக்கிறதுக்காக
எல்லாருமே பேடி கல்டிவேஷன் பண்ணாமல் ஸோ மற்ற க்ராப்ஸையும் கேரிஃப் கிராப்ஸான மெய்ஸ் மில்லட் பல்சஸ் வந்து விளைவிக்கிறதுக்கு அவர் வலியுறுத்தியிருக்கார். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பீப்புள் சும்மா சொன்னால் செய்ய மாட்டாங்க இல்லையா, தென் அதுக்கு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிடுறேன், க்ராப் டைவர்சிஃபிகேஷன் ஸ்கீம், தட் இஸ் மேரா பானி மேரி விராசாட் யா. ஸோ அது என்னம்னா, ஆல்டர்னேட்டிவ் க்ராப்பை வந்து பேடி மற்ற இதுக்கு லைக் மெய்ஸ் அண்ட் மில்லட் பல்சஸ் விளைவிக்கிறவங்களுக்கு பர் ஏக்கருக்கு 7,000 rupees வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். ஸோ கிராப் டைவர்சிஃபிகேஷனுக்கான ரீசன் என்னென்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வாட்டர் பற்றாக்குறை. கிராப் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறதுனால என்னென்ன ஃபார்முக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஒரே க்ராப்பை நீங்கள் கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட் வில் அஃபெக்ட். அதே மாதிரி ரெயின் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஆனால் ரெயின் ப்ராப்பராக இல்லை, இரிகேஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா ஸோ இந்த க்ராப் டைவர்சிஃபிகேஷன் வில் ஹெல்ப். சாயில் ஃபெர்டிலிட்டி அதிகப்படுத்தும், ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட் அண்ட் த ப்ரொடக்ஷன் அண்ட் த இன்கம் ஆஃப் த ஃபார்மர்ஸ் வில் பி வெரி ஹை. தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். அப்புறம் கோஸ்ட் அப்படின்ற கொலாபரேஷன் கோவிட் ஆக்ஷன் சப்போர்ட் குரூப், தட் இஸ் கோஸ்ட் ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அது வந்து உருவாக்கிற மைக்ரண்ட்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக. இப்போ நிறைய மைக்ரண்ட்ஸ் வந்து ஃபுட் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறதுக்கு நிறைய சிவில் சொசைட்டி என்ஜிஓஸ் வந்து ரெடியாக இருக்காங்களே. ஸோ அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக மைக்ரண்ட்ஸ் வந்து எங்கெங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்ற மேப் பண்ணி ஒரு டேஷ்போர்டு வந்து கவர்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை க்ரியேட் பண்ணது இந்தியா அப்சர்வேட்ரி. இட்ஸ் எக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் அப்புறம் ஃபாரஸ்ட் வாட்டர் பாடிஸ் கன்சர்வேஷனை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் தான் இது. ஸோ ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டரில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு இடத்துல நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறீங்க, ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களோட பின்கோடு, உங்களோட லேட்டிடியூட் லாஞ்சிடியூடை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த ஏரியாவில். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லைனா சென்னை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வெரைட்டிஸ் இருக்காங்க, இதான் ஜியோகிராஃபிக். எத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது, எத்தனை காலேஜஸ் இருக்குது, எத்தனை எலக்ட்ரிக் பவர் லைன்ஸ் இருக்குது. ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ மைக்ரண்ட் லேபர்ஸுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் NMIS, நேஷ்னல் மைக்ரண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளாடி எத்தனை பேர் வராங்க அப்படின்ற அவங்கள மானிட்டர் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் இட் இஸ் கேம் இன் நியூஸ். தென் 8th நியூஸ் வந்து புனிட்டஸ் ஸ்காண்டஸ் சாண்டிட்டி. ஸோ லைக் இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. புனிட்டியஸ் அப்படின்றது இட்ஸ் குரூப் ஆல்ரெடி. புனிட்டியஸ் ஜூனஸ் அப்படின்றது இது வந்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் லோக்கலில் பரல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த கெண்டி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜூவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து புனிட்டிஸ் ஸ்காண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, வேளாங்கண்ணி அந்த பில்கிரிம் டவுனில் இது கண்டுபிடிக்கப்பட்டதுனால அது வந்து புனிதமானது அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்காங்க. தட் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். சரியா, இதோட லென்த் 7 centimeters. ஜஸ்ட் நோ த நேம், தட் இஸ் எனஃப். அப்புறம் ஜூவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பீப்புள் நோ தட். த 9th நியூஸை பொறுத்த வரைக்கும் ஹீட் வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்தியாவில் அதிகமாக ஹீட் வேவ்ஸ் அப்படின்னா, இப்போ நார்மல் டெம்பரேச்சர் 35 degree centigrade 40 centigrade வந்து இப்போது சென்னையில் இருக்கும் அப்படின்னா, அதை விட ஒரு 5 to 7 centigrade இல்லைன்னா 6 centigrade வந்து அதிகமாக, நார்மலை விட அதிகமாக பதிவாகுது அப்படின்னா அதுக்கு பேர் ஹீட் வேவ். ஸோ இப்போ ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிராவில் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் தி சம்மர் சீசன். அப்நார்மல் ஹை டெம்பரேச்சர்ஸ் நார்மலை விட மேக்ஸிமைஸ் ஆகிறது மார்ச் ஜூன் டைம் பீரியடில் அதிகமாக இருக்கும். 40 degree centigrade ஃபார் த பிளைன் ஏரியா, 30 degree centigrade ஃபார் தி ஹில் ஏரியா. நார்மலை விட 5 degree centigrade 6 degree centigrade அதிகமாக இருக்கணும். அது வந்து ஹீட் வேவ். 7 degree centigradeக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது சிவியர் ஹீட் வேவ் அப்படின்ற கேள்வி. ஸோ ஹீட் வேவ்ஸ்னால் என்னென்ன ப்ராப்ளம்னா, டீஹைட்ரேஷன், ஹீட் கிராம்ப்ஸ், ஹீட் எக்ஸ்ட்ராஷன் ஆகிறது, ஸ்ட்ரோக் உருவாகிறது, ஃபேட்டிக் உருவாகிறது, ஹெடேக்கு, வாமிட்டிங். ஸோ இந்த மாதிரியான லைக் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் உருவாகுது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படணும். இல்லைனா இதே மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம கிளைமேட் ப்ராப்ளத்தினால வீடுகளில் லாக்டவுன் இருக்கும். ஸோ அதுக்கு லைக் நம்ம தான் நம்மளோட லைக் என்வாயர்மெண்ட்டே நம்மளோட எர்த்தையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு டூ இட் எனிவே. சரியா? ஸோ that's all about today's current affairs.
இதில் மெயினாக இந்தியன் மீட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஹீட் வேவ்ஸை வந்து மானிட்டர் பண்ண மீட்ரோலாஜிக்கல் அப்சர்வேஷன் பண்ணுவாங்க, வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணுவாங்க, சீஸ்மாலஜி அப்சர்வேஷன் இவங்க தான் பண்ணுவாங்க. எர்த் மினிஸ்ட்ரி கீழே வரும். ஸோ தேட்ஸ் ஆல். சரியா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹீட் வேவ்ஸ்னா என்ன, ஹீட் வேவ்ஸ் எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்ண, யார் ப்ரெடிக்ட் பண்ணுறா, யார் வந்து இது ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்சர்வேஷன் அப்படின்றது நான் சொல்லிட்டேன். ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.